இப்ப வைகை நதி எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. மதுரை மாவட்ட மக்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் வைகையை பத்தி. அப்படிப்பட்ட வைகையை மீட்டெடுப்பதற்காக அதிமுக செய்தது என்ன? 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. விவசாயிகளுக்கான கட்சி அதிமுகன்னு சொல்லி சொல்றீங்க. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆகாய தாமரை பயிரிடப்பட்ட மாதிரி இருக்கு. நீங்க அதை மீட்டெடுக்க என்ன பண்ணீங்க? திமுக 5 வருஷம் திமுக இங்க இருக்கிற நம்ம ஆட்சியில் என்ன பண்ணுறோம் அதை சொல்லுங்க. முல்லை பெரியாறுல 142 நீர்த்தேக்கி வருஷம் இந்த 5 மாவட்டத்துக்கு தண்ணி சப்ளை எங்க இருந்து வந்துச்சு? முல்லை பெரியாறு தான் வந்துச்சு. அது யாருக்கு? அதை தொடர்ச்சியா விவசாயிகள் பயன்படுத்துவதற்கு நம்ம 10 வருஷத்துல என்ன நடவடிக்கை எடுத்தோம்? ஏன்னா நம்ம தேவையான நடவடிக்கையை நிதி ஒதுக்கி எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு வைகை நதி ஒரு சுத்தமான நதியா இருந்திருக்கும். குடிமராமத்து நாயகரா எல்லா இடத்தையும் எல்லா குளங்களையும் தூர்வாரி அங்க இருந்து வர தண்ணியில எங்க வரும்? சுத்தமா மணல் இல்ல. இப்ப சித்திரை மாசம் வரப்போகுது. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. சார் மதுரை தான். இப்ப அழகர் ஆத்துல இறங்குவாரு. அழகர் ஆத்துல இறங்கப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மக்கள் அதுல இறங்குறாங்க. ஆனா கிட்டத்தட்ட சாக்கடை மாதிரி இருக்கு அந்த இடம். இதெல்லாம் ஒட்டுமொத்தமா தண்ணி இல்லைன்றது ஒரு பூகோள மாற்றம். ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுந்து அந்த நம்ம சொல்றோம் இல்லையா, டெம்பரேச்சர் கூடுதுல, அதனால பொதுவாகவே தண்ணி இல்லாத ஒரு சூழல் உலகம் முழுவதும் இருக்கிறது. இன்னைக்கு அரசு மருத்துவமனையில ஒரு நாளைக்கு எவ்வளவுக்கு தண்ணி வாங்கிட்டு இருக்காங்க? 23 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது, கிடைக்கல. லாரியா வாங்கிட்டு இருக்காங்க. அதனால வைகையத்தை தண்ணியை நேரடியாக கொண்டு விட முடியாது. வைகையத்தை எல்லாம் சுத்தப்படுத்தி இருக்கிறாங்க. பல்வேறு அமைப்புகள் இவங்களுமே கூட நாம் தமிழருமே இறங்கி வைகை சுத்தப்படுத்துறாங்க. கரையில நாங்க இதுல கரைகள் கட்டுறோம், நாங்க தடுப்பணைகள் கட்டுறோம். இதுதான் ஒரு அரசாங்கம் செய்ய முடியும். தண்ணியை நேரடியா வர வைக்கிறதுன்றது இயற்கை வரணும், மக்களுக்கிட்ட வரணும். இப்பதான் அந்த பாலித்தீன் பைகள்லாம் ஒளிச்சு எல்லாம் கொண்டு வருகிறோம். அந்த பூமியோட வெப்பத்தை குறைக்கிறோம். இந்த மாதிரி மக்கள்கிட்ட ஏற்படக்கூடிய விழிப்புணர்வு, அந்த விழிப்புணர்வுக்கு அண்ணன் சீமான் நிறைய பங்காற்றி. ஓகே சார், நன்றி. அவங்க கிட்ட கேட்டலாம். அவங்க ரொம்ப நேரம் நின்று இருக்காங்க. அவங்க திரும்ப வரேன்.